ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாதாவூரர் எப்படி மாணிக்க வாசகரானார் என்ற வரலாறை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது மாணிக்க வாசகர். அவர் இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா வாதாவூரர். இந்த வாதாவூரர் அவர் பிறந்த ஊரே வாதாவூர். சரிங்களா? அவர் எந்த நாட்டில் வாழ்ந்தார்னா பாண்டிய நாட்டில் தான் அவர் வாழ்ந்தார். அவர் பாடிய திருமுறை பார்த்தீங்கன்னா 8ஆம் திருமுறை. அவர் பாடிய பதிகம் பார்த்தீங்கன்னாக்கா திருவாசகம், திருக்கோவையார். சரிங்களா? இவர் அந்த பாண்டிய நாட்டு ஆண்ட அரசர் பேர் அரிமருதன். சரிங்களா? இவர் இந்த மாணிக்க வாசகராகிய திருவாதாவூரர் என்ன பண்ணுறாரு, இளமையிலே கல்வி கேள்விகளின் ஞானத்தில் சிறந்து விளங்குறார். இதனால் அவரை பற்றி மக்கள் எங்கே பார்த்தாலும் பேசுறது, புழகிறது, அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டால் சொல்கிறது, இதெல்லாம் நல்லா சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே படிப்படியாக போயிட்டு மன்னர் காதுக்கு சென்றடையுது. மன்னர் காதுக்கு சென்றடைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் பாண்டிய மன்னர் அவரை வர வச்சு அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்குறாரு. அவர் முதிர்ச்சியான பதிலெல்லாம் பக்குவமான பதிலை தராரு வாதாவூரர். இதனால் மகிழ்ச்சியாக இருந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, அவரை மந்திரிக்கெல்லாம் தலைமை மந்திரியாக அரசரவையில் அவருக்கு பணியமர்த்துறார். கொடுத்தோடனே அதை விட்டுறாத அந்த வாதாவருடைய அட்வைஸ் கேட்குறார். ஆலோசனை படி நாட்டை வழிநடத்தும்போது மக்கள் சந்தோஷமாகறாங்க. மக்கள் நாடு செழிப்பாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இந்த வாதாவூரருக்கு ஒரு பட்டத்தை என்ன பட்டம் தான் பிரம்மராய பட்டத்தை இந்த வாதாவூரருக்கு பாண்டிய மன்னர் வழங்குறார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது சில காலம் போகும்போது மன்னர்கிட்ட அவருடைய படைவர்லாம் சொல்கிறாங்க, இதுமாதிரி நம்மளோட படை வலிமை குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நம்ம வச்சுக்கிற குதிரைப்படையில் குதிரையெல்லாம் வயசாகி போச்சு. அதனால் புது ஆற்றல் மிக்க குதிரை வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, பாண்டிய அரசர் இந்த மாணிக்க வாசகராகிய வாதாவூரரை கூப்பிட்டு பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து அவரோட ஒரு படை சூழ அனுப்புகிறார். போயிட்டு நம்ம நாட்டுடைய வலிமை படுத்துறதுக்கு நல்ல குதிரையை வாங்கிட்டு வாங்க, நல்ல இளம் குதிரையை வாங்கிட்டு வாங்க, படைக்கு தேவையானதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் போகிறார். போகும்போது அதற்கு முன்னாடி அவருக்கு இந்த சிவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஈர்ப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா சரி தன்னோட கீழே இருக்காங்க இல்லையா, என்ன சொல்கிறது, புலவர்கள். அந்த புலவர்கள் ஆலோசனை கேட்குறார். ஞானத்தை எப்படி பெறுறது, சிவபெருமான் எடுப்பது, இந்த கல்வி கேள்வியெல்லாம் கடைத்து கொடுக்கும்போது ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. இவர் யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்க்கும்போது எதுவுமே அவருக்கு அவர் மனசு முழுமையடையவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, சரி இறைவனை சென்றடைதுனா கல்வி கேள்வியால் சிறந்த விளங்கும் கல்வி கேள்வியால் அவர் அடைய முடியாது. எப்போ தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தாமோ அன்றைக்கி தான் இறைவனை முழுமையாக ஆட முடியும்னு சொல்லிட்டு ஞான வழிகள் தேடி போகிறார். போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே போயாலும் ஞான வழி அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது திருப்பெருந்துறையை போயிட்டு சென்றடைகிறாரு இந்த மாணிக்க வாசகர். திருப்பெருந்துறை செஞ்சாடே அங்கே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, மாணிக்க வாசகரை பார்த்து சரி இவர் நம்ம தேடி வராருன்னு அவர் மீது கருணை கொண்டு என்ன பண்ணுறாரு, அவரே சிவபெருமானே ஒரு வயசான என்ன சொல்கிறது சித்தர் மாதிரி ஒரு மரத்துக்கேட்டில் உட்காந்து ஒரு 10 பேருக்கு சிவகணங்களை உட்கார வச்சு ஞானத்தை போதிக்கிறாரு. ஞானத்தை போதிக்கும் போது அங்கே போயிட்டு மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கும் ஞானபோதத்தை போதிங்கன்னு சொல்கிறாரு. சொல்லும்போது சிவபெருமான் அது என்ன பண்ணுறாரு, சரி அவரை கேட்டுட்டு அவருக்கு ஞான அறிவுள்ள வழங்கி அவருக்கு குருகுலத்தில் கல்வி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கல்வி எடுத்து சில காலம் ஆகுது. சில காலம் பார்த்தீங்கன்னா இவரும் நல்லா முதுமை பெறுறாரு. சிவபெருமானை பற்றி பாடல் பாடுறது, பதிகம் எழுதுறது இவர் பாடுறாரு. இதனால் ஆனந்தம் அடைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் அவருக்கு வாதாவூரர் இருந்தவரை மாணிக்க வாசகர் பேர் அவர் தான் அழைக்கிறாரு. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு அவர் டக்குன்னு மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சிவகணங்களும் மறைஞ்சிருது. இந்த முனிவருடைய துயரம் தாங்க முடியாது, ரொம்ப அழுகிறாரு, புலம்புறாரு. புலம்பிட்டு பார்த்துட்டுக்கிட்ட அப்போ தான் ஒரு விஷயத்தை உணர்றார். தன் கூட ஞானகுரு சிவபெருமான் நினச்சி என்ன பண்ணுறாரு, தன் ஆடம்பரத்தில் இழக்கிறார். ஆடம்பரத்துலன்னா அவர் போட்டுறாரு இல்லையா, அண்ணன் எல்லாத்தையும் கோவணத்தோடு அலைய ஆரம்பிக்கிறாரு.
அலைய ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு போனோனே எல்லா படை வீரரும் ஞாபகப்படுத்துறாங்க. இது மாரி வந்து மன்னர் குதிரை வாங்கிட்டு வர சொன்னாரு. எங்கன்னு கேட்குறாங்க. அப் ச அப்போ வந்து என்ன பண்றாரு, சிவபெருமான் கிட்ட சொல்றாரு. என்ன பண்றது தெரியலங்கன்ட்டு. ஏன்னா கொண்டு வந்த பொன் பொருள்லாம் பார்த்து திருவாரூர்ல வந்து ஒரு சிவபெருமானுக்கு ஆலயம் அமைச்சுட்டாரு. ஆலயம் அமைச்சுட்டோனே, இவர வந்து கைது பண்ணி கூட்டு வர சொல்லி பாண்டிய மன்னன் சொல்றான். அப்போ சிவபெருமான்கிட்ட வந்து கோவில்ல முறையிடுறாரு மாணிக்கவாசகர். முறையிடும்போது நீங்க போயிட்டு, நீங்க குதிரை வரும்ன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. இப்போ மறுபடியும் வாதாவூருக்கு போறாரு மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் வாதாவூருக்கு போனோனே, அங்க பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு வரவேற்கிறாரு. வரவேத்தோனே பார்த்தீங்கன்னாக்கா, எங்க குதிரைய வாங்கிட்டு வர சொன்னேன், எங்க சொன்னேன். என்ன சொல்றாரு மாணிக்கவாசகர், குதிரை வரும் அடுத்த மாசம்னு சொல்ற மாரி சொல்றாரு. பார்த்து 1 மாசம் ஆகுது வரல. அதனால என்ன பண்றாரு, பொய் சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சிறையில அடைச்சு பயங்கரமா துன்புறுத்துறாரு. துன்புறுத்தும்போது மாணிக்கவாசகர் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்க முடியல பாரு இறைவன் வந்து சிறையிலே வந்து இறைவனை வணங்குறாரு. வணங்கி வேண்டும்போது சிவபெருமான் வந்து இப்போ வரும்ன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. வரும்போது குதிரைப்படை வந்து குதிரைகள் நிறையா உள்ள வருது. படை வர சொல்றாங்க. ஐயா குதிரை மன்னர்கிட்ட போயிட்டு குதிரைகள்லாம் வருதுன்னு சொன்னோனே, மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. மகிழ்ச்சி அடைஞ்சு பார்த்துட்டு அவர விடுவிக்கிறார். மாணிக்கவாசகர் விடுவித்து அவர் மறுபடியும் பொண்ணு பொருள்லாம் குடுத்து அவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. 16 அரசர் அப்புறம் எல்லா குதிரையும் போய் அதில எல்லா பட்டியில கட்டுங்கன்றாரு. குதிரையெல்லாம் கட்டிட்டு பார்த்த உடனேக்கே இரவானோனே குதிரையெல்லாம் நரியாயிருது. நரியாயி கட்டி தெரிச்சுக்கிட்டு ஓடுது. ஓடுனோனே பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு பயம் வந்து போயிடுச்சு. எல்லாம் மறுபடியும் போய் மன்னர்கிட்ட முறையிடுறாங்க. பொய் சொல்லி இது மாரி நீ ஒரு மாயஜாலம் பண்ணிட்டேன்னு மறுபடியும் மாணிக்கவாசகர பிடிச்சு சிறைய வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. கொடுமைப்படுத்தின சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த வைகை ஆற்ற வந்து பெரிய உடைப்பு ஏற்படுத்த வைக்கிறாரு. உடைப்பு ஏற்படுத்த வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா அரசரும் வந்து ஆணையிடுறாங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து அந்த உடைப்பு அடைக்கணும்னு சொல்றாங்க. எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்க. அப்போ வந்து ஒரு வயசான மூதாட்டி வந்தின்றவங்க என்ன பண்றாங்க, சிவபெருமான் முறையிடுறாங்க. எல்லா வீட்டுக்கு ஒரு ஆள் வர சொல்லிக்கிறாங்க. என் வீட்ல ஆள் இல்ல. நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முறையிட்டு வந்துடுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து வேலை எனக்கு வேலை வேணும். வேலை யாராவது தருவீங்களா? தருவீங்களான்னு கேட்குறாரு. கேட்டு வரும்போது அந்த பாட்டியம்மா சொல்றாங்க, "நான் உனக்கு வேலை தரேன் செய்வியா?" "அப்ப செய்வேன்னு?" "எங்க வீட்டுக்கு சார்பாக நீ போய் அந்த ஆத்த மண் அடைக்கணும்னு சொல்றாங்க. சரி இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க புட்டு விக்கிறவங்க. சரி அதுக்கு வந்து சம்பளமா புட்டு குடுங்கன்னு சொல்றாரு. அத சாப்பிட்டு போறாரு சிவபெருமானு. போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அங்க போயிட்டு மண்ண மண் உருண்டைய தூக்கி போடுறாரு, விளையாடுறாரு, நாட்டியம் ஆடுறாரு, எல்லாரையும் கேலி பண்றாரு. எல்லாரும் போய் மன்னர்ட்ட சொல்றாங்க, முறையிடுறாங்க. இது மாரி வந்து எல்லாரும் வேலை செய்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த வந்தின்ற பாட்டி அம்மா வீட்ல வந்து வேலை செய்ய நடக்கலன்னு மந்திரி வராரு. மன்னர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து அ விளையாடிட்டு இருக்கிறார். விளையாடினோனே அரசர் ரொம்ப கோவம் வச்சு என்ன பண்றாரு, பெரம்பு எடுத்து மன்னர் ஒரு சிவபெருமான் ஒரு அடி அடிச்சாச்சு. சிவபெருமான் அடிச்சோனே பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினம் மீதும் அப்படியே ஒரு நிமிஷம் நின்னுட்டு, முதுகுல வந்து பெரம்படி பதியுது. அப்பதான் வந்து மன்னர் அத மன்னருக்கும் அந்த பிரம்பு தழும்பு பதிஞ்சோனே, மன்னர் வந்து முறையிடுறார். ஐயா சிவபெருமான வணங்கி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு, மாணிக்கவாசகர விடுவிக்கிறாரு. மாணிக்கவாசகர் வந்து அப்படியே இறைவன்ட்ட போயிட்டு திருப்பெருந்துறை போயிட்டு, திருப்பெருந்துறையிலேருந்து கொஞ்சம் காலம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் வராரு. சிதம்பரத்தில வரும்போது அங்க ஒரு இது. சிதம்பரத்தில அப்போ வந்து ஈழத்தில இருந்த ஒரு மன்னர் வந்து பௌத்தத்த வந்து வளர்க்கறதுக்கு வராரு. மாணிக்கவாசகர் அப்படி கேள்விப்பட்டு அங்க போயிட்டு நம்ம சீடர்கள அனுப்புறார். பௌத்த மத துறவிகள அனுப்புறார். போயிட்டு அவர்ட்ட வாதிட்டு, அவர வென்று அவரையும் வந்து பௌத்த மதத்தில மாற சொல்லி அனுப்புறாரு. அனுப்பும்போது சொல்றாங்க, அந்த பௌத்தர்கள்லாம் போயிட்டு மாணிக்கவாசகர்ட்ட பேசுறாங்க. உரையாடுறாங்க. அப்போ வந்து ஈழத்து அரசரும் வராரு. அவங்க வாய் பேச முடியாத பொண்ணு வராரு. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே வராரு மாணிக்கவாசகர். சொல்லிட்டு வரும்போது, அப்புட்ன்னா இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ நீங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. சிவபெருமான் இருக்கிறது உண்மைன்னு சொல்றீங்கல்ல. இப்ப இந்த ஊம பொண்ண பேச வைங்க பார்ப்போம்ன்னு சொல்றாங்க. இந்த பௌத்த சீடர் சொன்னே என்ன பண்ண மாணிக்கவாசகர் சொல்லுமான்னு சொல்லிட்டு அந்த ஊம பொண்ண காட்டுறாரு. அந்த ஊம பொண்ணு பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் பேசாத இருந்த ஊம பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா சீடர்களுக்கு எல்லா கேள்விக்கும் புத்த துறவிகளுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல ஆச்சரியத்தில பார்த்தீங்கன்னா, எல்லா புத்த துறவிகளும் சைவ சமயம் மாறிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகர் தஞ்சையிலே தங்கியிருந்து அ தங்கியிருக்கும்போது, சிவபெருமான் வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாரு பாடல் சொல்லு, சொல்றாரு. அந்த பாடல் நம்ம கேட்கிற திருவாசகம். அந்த ஏ எ திருவாசகம் பார்த்தீங்கன்னாக்கா, மறுநாள் பார்த்தீங்கன்னா, கோவில் எல்லாம புத்தகமா இருக்க மாரி ஓலைச்சுவடில. ம அய தீட்சிதர் வந்து கேட்குறாங்க. ஐயர் வந்து இது யார் எழுதுனதுன்னு? சிவபெருமான காட்டு மாணிக்கவாசகர் மறைஞ்சிடுறாரு. இதுதான் வந்து திருவாசகம் எழுதின மாணிக்கவாசகருடைய வரலாறு.
அனைவரும் கேட்டு இன்புற்று வாழ்க்கையில் முன்னேறுவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.